புரட்சி தலைவர் சொன்னார், மக்கள் மீது எழுப்பப்படுகின்ற அற்புதமான அசிவாரம் தான் வாக்குரிமை. அந்த வாக்குரிமை மீது எழுப்பப்படும் அற்புதமான மாளிகை தான் நல்ல அரசு. அந்த அரசு செய்கின்ற அரசு நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவர்களாக இருந்தாலும் மட்டும் போதாது, நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அரசு அவ்வளவும் பாலியல் வன்கொடுமைகள், படுகொலைகள், போதைப் பொருட்கள், நாடு இன்றைக்கு மிக மோசமான சூழலில் சென்று கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிற்கின்ற ஒரே தலைவராக இன்றைக்கு நமது கூட்டணியின் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். உங்களுக்காக இன்றைக்கு குரல் கொடுக்கிறார்கள். அனைவருக்கும் வந்தமைக்கு அனைத்து கட்சியை சார்ந்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இதோ உங்கள் மத்தியில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இப்பொழுது எழுச்சுரை நிகழ்த்துகிறார்கள். திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு நீட் தேர்வு அண்ணா திமுக ஆட்சி வந்தது, முற்றிலும் தவறு. மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தது. அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வரப்பட்டார். அதே போல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டது என்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் குறிப்பிட்டார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிய தீர்வோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, விலைவாசி உயர்வு, இன்றைக்கு கட்டுமான விலை உயர்வு, அது மட்டுமல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் இந்த ஆட்சியிலே நிறுத்தி வைக்கப்பட்டுகின்றன. இன்றைக்கு திருநெல்வேலி மாநகரத்திலே ஸ்மார்ட் சிட்டி திட்டம், நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். இப்படி பல திட்டத்தை நிறைவேற்றி மக்களுடைய அன்பை பெற்ற அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் திகழ்ந்தது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்களை எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தாருங்கள் என்று இருக்கிற கோப்பி வேண்டி கேட்டு, மழை வர்றதுனால நீங்களும் நினைக்கிறீங்க, நாங்களும் நினைக்கிறோம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசாங்கம், இது உங்களுடைய கட்சி. ஆகவே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.